பாருங்க, நீ இன்னைக்கு சொல்ற இந்த மூவேந்தர்களுடைய நீ இன்னைக்கு பழங்குடி மக்கள்னு சொல்லி தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பழங்குடி மக்கள் சமூகம், வள்ளுவ சாதுக்களாக இருக்கட்டும், பறையர்களாக இருக்கட்டும், இல்ல நாவிதர்களாக இருக்கட்டும், எல்லா சமூகமும் மூவேந்தர்கள் காலகட்டத்தில் எல்லா உரிமையும் பெற்றிருந்தாங்க. நில உரிமை இருந்துச்சு, சொத்து உரிமை இருந்துச்சு, அவங்க கோயில்ல வழிபடக்கூடிய உரிமைகள் இருந்துச்சு, கோயில்ல பூசாரிகளாக இருந்திருக்கிறார்கள், கோயிலுடைய நற்பணிகளில் கலந்திருக்காங்க, தானங்கள் கொடுத்திருக்கிறார்கள், பணம் படைத்தவர்களாக இருந்திருக்கிறார்கள், செல்வ செழிப்போடு சம அந்தஸ்தோடு எந்தவித தீண்டாமைக்கு உட்படுத்தப்படாமல் இருந்தார்கள். மூவேந்தர்களுடைய ஆட்சி காலம் வரைக்கும் இது நடந்துச்சு. கூட்டம் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள கால் அடிச்சு வந்து அந்த தெலுங்கு கூட்டம் வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ் பழங்குடி மக்கள் எல்லாம் கோயிலுக்குள்ள விடாம பண்ணானுங்க. இதுக்கும் ஆதாரங்கள் வரலாற்று பூர்வமாக எடுத்து காட்ட முடியும். சாதிக்காரம் பண்ண அட்டூழியத்தை மறைச்சு தமிழர்கள் மேல பழிய போட்டு நீ நாவல் எழுதுறீனா நோக்கம் என்ன? நோக்கம் என்ன? எவனோ செஞ்ச பழியெல்லாம் தமிழர் மேல தூக்கி வைக்கிறதா இல்லையா? கேட்டா நாவலுங்க, கற்பனை சுதந்திரங்க. இது எப்படி ஏத்துக்க முடியும்? இது எப்படி ஏத்துக்க முடியும்? வரலாறு திரிக்கிறது இல்லையா? அது இதைத்தானே இந்த முட்டாள் கூட்டம் வரலாறுன்னு படிக்குது. இந்த நாவலை தானே வரலாறுன்னு படிக்குது. 2 பெண்கள். இதை நம்ம எத்தனை வருஷமா தமிழ் சமூகத்துக்கு எதிராக இந்த நாவல் இருக்குன்னா, தமிழ் தேசிய கட்சியில முக்கிய பொறுப்புல இருக்கிறவங்க இந்த நாவல் படிங்கன்னு ப்ரமோஷன். அது ஏன் தெரியுமா? இதுக்கு முன்னாடி இதுக்கு எதிராக நம்ம ஒரு வாட்டி பேசணும். அதுதான் எதுக்கே இந்த வன்மம்? தமிழ் சமூகத்தையும் மூவேந்தர்களையும் இழிவுபடுத்திருக்க ஒரு நாவலை ப்ரமோட் பண்ணிட்டு தமிழ் தேசிய கட்சிக்குள்ள உட்காந்துருப்பாங்களா இவங்க? இவங்களை பத்தி நம்ம விமர்சிக்க கூடாது. யாரு? இவங்கள தான் நம்ம விமர்சிப்போம். ஆனா விமர்சிக்கிறோம். இவங்க பண்ணதை நம்ம விமர்சிப்போம். இதை கடந்து போயிருவாங்க. என்ன சொன்னாலும் பாரி வந்து இப்படி பண்ணிருக்க கூடாது. என்னடா பண்ணணும் சொல்லுங்கடா? மூவேந்தர்கள் இனப்படுகொலை பண்ணாங்கன்னு சொல்லி தலையாட்டணுமா? சொல்லு. இதுதான் வரலாறையும் இனத்தையும் பாதுகாக்கிற லட்சணமா? அந்த நாவல் எல்லாரும் படிக்கணுமா? பிடிஎஃப்ல வாங்கி படிக்கணுமா? அதை போஸ்ட் போடணுமா? எல்லாரும் படிங்க, ரொம்ப நல்ல நாவல், மஸ்ட் ரீடுன்னு போடணுமா? போஸ்ட் போட்டிருக்காங்க. அவங்க இப்ப கேளுங்கடா, துப்பு இருந்துச்சுன்னா வந்துட்டானுங்க. இங்க தமிழ் தேசியத்தை பேசிக்கிட்டு இருக்கும்போது அது எதுவுமே தெரியாது இவங்களுக்கு. கடந்து போயிடுறது. இங்க பாரு, எவன் கூட நிக்கிறான் நிக்கல, இந்த மண்ணுக்காக உண்மையா இருந்துட்டு பாரி செத்துட்டானா சந்தோஷம் எனக்கு. நான் இன்னைக்கு சொல்றேன், அவன் சொத்து போயிடுச்சு, அவனுக்கு அவன் எல்லாம் ஒண்ணும் இல்லாம வீணா போயிட்டான், அவன் அசிங்கப்பட்டான், எல்லாரும் தமிழர்களே அவனை கல்லால் அடிச்சு கொண்டாங்கன்னா கூட சந்தோஷமா சாவண்டா. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இங்க தமிழ் சமூகத்திற்கு எந்த பிழையும் வரக்கூடாதுன்னு பாக்குறேன். என்ன வேணாலும் பண்ணலாம். யாத்திசைன்னு ஒரு படம் எதிர்த்து பேசிட்டு இருந்தேன், போய் ஆதரவு கொடுத்தீங்க அந்த படத்துக்கு. எதுக்கு பண்ணீங்க? அதுல பாண்டிய மன்னர்கள் வந்து தமிழ் பெண்களை 100 பொற்காசுக்கு விபச்சாரிகளா கூப்பிட்டான் இருக்கிற அந்த படத்துல. நீ போய் ஆதரவு கொடுக்குற, நீ போய் ஆதரவு கொடுத்துட்டு வர, எரியுது எனக்குலாம்.